காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அனிதா மரணத்தன்னைக்கு நானும் போயிருக்காங்க. நானு, திருமாவளவன், சீமான் எல்லாரும் போயிருந்தோம். விஜயும் வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா விஜய் அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தார். அனிதா மரணத்துல இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி அரியலூர்லயோ பெரம்பலூர்ல நினைக்கிறேன் அவருடைய தேர்தல் அபிடவிட்ட போய் படிச்சு பாருங்க. அதுல கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய், மிஸ்டர் ஜோசப் விஜய் இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் 50,000 கோடி பிசினஸ்ல ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி நீட்டுக்காக மாணவர்கள் பின்னால நிற்பார். டெல்லியில பேட்சை கலத்திட்டு அடிக்கிறான் போலீஸ். தமிழ்நாட்டிலையும் பேட்சை கலத்திட்டு உங்க மாணவர் இந்த மாணவர்களை போராட மாணவர்களை அடிக்கிறான் போலீஸ். அப்ப டெல்லியில ஆளுவது பிஜேபி அரசு, தமிழ்நாட்டில் ஆடுவது பிராக்சி பிஜேபி அரசு. ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் இளம் பெண்களும் ஜென்சி கிட்ஸும் உங்களை நம்பி வாக்களித்தார்கள். அவர்களுக்கு முதுகில் குத்துவிட்டு இன்றைக்கு கார்ப்பரேட் பக்கமும் பிஜேபி பக்கமும் நிற்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களை கேட்கிறேன், நண்பரே, ஒரு போராடுவதற்கு உரிமை இல்லையா அந்த மாணவர்களுக்கு? இன்றைக்கு சிபிஐ மட்டும் இந்த இடத்தை கொடுத்திருக்காவிட்டால் இந்த குரல் எங்கு போயிருக்கும்? மோடி இருக்கும் வரை தொடரும். மோடி போகணும்னா ஈவிஎம் ஒழிக்கப்படணும். ஈவிஎம் ஒழிஞ்சாதான் மோடி ஒழிவார். ஈவிஎம் ஒழிஞ்சாதான் இந்த அநியாயம் ஒழியும், இந்த அக்கிரமம் ஒழியும். நண்பர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, இந்த ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டம் உங்களுக்கு வாக்களித்தது உண்மையானால், ஜென்சி உங்களுக்கு வாக்களித்தது உண்மையானால் மெரினாவை மட்டும் திறந்து விடுங்க. மற்றது ஒட்டுமொத்த இந்தியாவில் நீட்டா இந்த இளைஞர்கள் ஒழிச்சு காண்பான். ஈவிஎம் இந்த இளைஞர்கள் ஒழிச்சு காண்பான். திறந்து விடுங்க. நீங்க மாணவர்கள் மக்கள், இளைஞர்கள் மக்கள் நிக்கிறீங்களா இல்ல மோடி மக்கள் நிக்கிறீங்களா? உறுதியான முடிவு தெரிந்தாகணும். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகத்தான் வந்தேன், உங்களுக்கு ஆதரவாக நிற்கத்தான் வந்தேன். ஏன்னா நீங்கள் மனுஷபத்திரன் கேட்டார், ஜல்லிக்கட்டில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு. உங்களோட சேர்ந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 10 நாள் கூடயே இருந்திருக்கேன். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை இந்த ஜென்சி இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு முன்னுதாரணமாக இந்த கூட்டம் ஒரு சாட்சியாக விளங்குகிறது. இது ஒரு வரலாற்றில் இடம்பெறத்தக்க ஒரு நிகழ்வாக இது மாறும். எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவும் சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு டெல்லியிலே டெல்லி போலீஸ், சிஆர்பிஎஃப், சிஎஸ்ஐஎஃப் இந்த 3 போலீஸை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த மாணவர்களையும் ஏதோ தீவிரவாதிகள் போல, தேச விரோதிகள் போல லத்தி சார்ஜ், ரப்பர் புல்லட் குண்டுகளை ஏவி குண்டர்களை கூட்டி வந்து, பிஜேபி குண்டர்களை கூட்டி வந்து அடித்து, ஃபைபர் கட்டைகளை கொண்டு வந்து வெறும் பைய தோல்ல போட்டு போகக்கூடிய மாணவ மாணவிகளை அடித்து துன்புறுத்தி இரத்த களரியாக அந்த மாணவர்கள் காட்சியளிக்கும் போது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் தூக்கம் வராது. பெற்றோர்களுக்கும் சரி, மானமுள்ள ஒரு உணர்வுள்ள யாருக்கும் தூக்கம் வராது. அந்த அளவிற்கு அடக்குமுறையை கையாண்டு மாணவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய அன்லீசிங் த ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் இதை அவிழ்த்து விட்டிருக்கிறது நரேந்திர மோடி அரசு. இதை அவிழ்த்து விட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். எஜுகேஷன் மினிஸ்டரை மாற்றினா எஜுகேஷன் செக்ரட்டரியை மாற்றுறார். எஜுகேஷன் மினிஸ்டர் முந்தியெல்லாம் ரயில் ஒரு விபத்து ஏற்பட்டவுடன் லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணிட்டு போனார். இங்கே 10 ரயில் விபத்து ஏற்பட்டாலும் அதை பற்றி ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைதவ் கண்டுக்கிறதே கிடையாது. 100க்கும் மேற்பட்டவர்கள் நீட்டுக்காக தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாங்க. இத்தனை மாணவர்கள் அடிபட்டிருக்கிறார்கள்.
இன்னமும் இந்த தர்மேந்திர பிரதான நீக்குவதற்கு மோடிக்கு மனசு வரல. காரணம், இது ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர். 2014 கோச்சிங் இண்டஸ்ட்ரியுடைய டோட்டல் ரெவென்யூ இந்தியாவில் 2000 கோடி. இன்றைக்கு டிக்ளேர்டு ரெவென்யூ 30,000 கோடி வித் ஜிஎஸ்டி பே பண்ணி. அன்டிக்ளேர்டு ரெவென்யூ 20,000 கோடி. மொத்தம் 50,000 கோடி பிஸ்னஸ். இந்த 50,000 கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கார்ப்பரேட் பின்னால் மோடி இருப்பாரா? உங்கள் பின்னால் மோடி இருப்பாரா? மாணவர்கள் பின்னால் மோடி இருப்பாரா? அப்போ இந்த கார்ப்பரேட் நீட்டு கொண்டு வந்ததுக்கே அந்த கார்ப்பரேட் கல்ச்சர் தான் காரணம். ஃபார்ம் பில் 2020 கொண்டு வந்ததுக்கு கார்ப்பரேட் தான் காரணம். 60 லட்சம் கோடி கிராசரி மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை கார்ப்பரேட்டும் எம்என்சியும் கேப்சர் பண்ணுறதுக்கு தான் ஃபார்ம் பில் 2020 வந்தது. ஒட்டுமொத்த எஜுகேஷன் செக்டாரையும் தனியார் மயமாக்குவதற்கு தான் இன்னைக்கு சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடர்ந்து திறக்கப்படுகிறது. எந்த சிபிஎஸ்இ பள்ளியாவது, ஒரு சிபிஎஸ்இ பள்ளி, நீங்கள் எத்தனை பேர் சிபிஎஸ்சியில் படிச்சிருப்பீங்க? ஒரு சிபிஎஸ்இ பள்ளியாவது கோச்சிங் சென்டர் கூட நாங்கள் டைப் பண்ணாமல் நாங்கள் இத்தனை நீட் கேண்டிடேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு சிபிஎஸ்இ பள்ளி காமிங்க. 9ஆம் வகுப்புலேருந்தே கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிட்டாங்க. 9ஆம் வகுப்புலேருந்தே கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி கிளாஸ் கோச்சிங் சென்டரில் நடக்குது. இவங்க போய் அட்டண்டன்ஸ் போட்டு வர்றாங்க. 50,000 கோடி மார்க்கெட் ரெவன்யூ உள்ள இண்டஸ்ட்ரியை விட்டு கொடுப்பதற்கு பிரதமர் மோடிக்கு மனசு வராது. ஒரு கல்வி அமைச்சரை மாற்றுன்னா சிஜேபி கேட்குது. அதே குறைந்தபட்ச கோரிக்கை. தமிழ்நாடு மட்டும்தான் பேன் நீட் என்று சொல்கிறது. பேன் நீட் ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு ஒரு விழிப்புணர்ச்சி பெற்ற மாநிலம். தமிழ்நாட்டுக்கு தான் தெரியும் அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன. ஏகே ராஜன் கமிட்டியினுடைய ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் எப்படி நீட் சமூக நீதிக்கு எதிரானது, நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி தெளிவான ரிப்போர்ட் கொடுத்திருக்கார். இந்த நிலையை எடுத்த தமிழ்நாடு இன்றைக்கு ஒட்டுமொத்த அதர் ஸ்டேட்டுக்கு உதாரணமாக இருக்காங்க. நீங்கள் அனிதா மரணத்துக்கு இந்த பொண்ணு அருமையாக நடிச்சு காமிச்சாங்க. அனிதா மாதிரி. அனிதா மரணத்தன்னைக்கு நானும் போயிருக்காங்க. நானு, திருமாவளவன், சீமான் எல்லாரும் போயிருந்தோம். விஜயும் வந்திருந்தார். நாங்கள்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விஜய் அது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தார். அனிதா மரணத்தில் இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி அரியலூர்லையோ பெரம்பலூர்லையோ நினைக்கிறேன், அவருடைய தேர்தல் அஃபிடவிட்டை போய் படித்து பாருங்க. அதில் கோச்சிங் சென்டரில் இன்வெஸ்டர் விஜய். ஓகே, மிஸ்டர் ஜோசப் விஜய் இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் 50,000 கோடி பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி நீட்டுக்காக மாணவர்கள் பின்னால் நிற்பார். இந்த அடிப்படை தெரியாமல் ஜென்சி கிட்ட எல்லாரும் எங்களுக்கு புது ஆள் வேணும்னு சொல்லி மொத்தமாக போட்டு விட்டீங்க. அப்போ அவர் மாணவர்கள் பக்கம் நிற்பாரா இல்லை கார்ப்பரேட் பக்கம் நிற்கக்கூடிய மோடி பக்கம் நிற்பாரா? அதுதான், மோடி பக்கம் நிற்பார். டெல்லியில் பேட்சை கலத்திட்டு அடிக்கிறான் போலீஸ். தமிழ்நாட்டிலையும் பேட்சை கலத்திட்டு இந்த மாணவர்களை போராட மாணவர்களை அடிக்கிறான் போலீஸ். அப்போ டெல்லியில் ஆளுவது பிஜேபி அரசு, தமிழ்நாட்டில் ஆடுவது பிராக்சி பிஜேபி அரசு. ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் இளம் பெண்களும் ஜென்சி கிட்ஸும் உங்களை நம்பி வாக்களித்தார்கள். அவர்களுக்கு முதுகில் குத்திவிட்டு
இன்றைக்கு கார்ப்பரேட் பக்கமும் பிஜேபி பக்கமும் நிற்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களை கேட்கிறேன், நண்பரே, ஒரு போராடுவதற்கு உரிமை இல்லையா அந்த மாணவர்களுக்கு? இன்றைக்கு சிபிஐ மட்டும் இந்த இடத்தை கொடுத்திருக்காவிட்டால் இந்த குரல் எங்கு போயிருக்கும்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு அத்தனை பேர் கைதட்டி பாராட்டு சொல்லுங்க. இந்த குரலை எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த இளைஞர்கள் வந்து போராடுவதற்கு ஏற்படுத்தி கொடுத்த சிபிஐக்கு எனது வாழ்த்துக்கள். நண்பர்களே, பெற்றோர்களே, இந்த கூட்டத்தினுடைய குரலை வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மொபைல் ஃபோன்லையும் டிவிலையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்கள் குழந்தைங்க இங்கே போராடிட்டு இருக்காங்க, உங்கள் குழந்தைங்க இங்கே போராடிட்டு இருக்காங்க, உங்கள் பிள்ளைகள் இங்கே போராடிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் வரக்கூடிய எதிர்கால இளைஞர்களது மருத்துவ கனவை நனவாக்குவதற்கு மட்டுமல்ல, எதிர்கால இளைஞர்களது லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக உங்க குழந்தைங்க இங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் சரி, அனைவரும் திரண்டு வாருங்கள். இங்க எந்தெந்த ஊர்ல போராட்டம் நடக்கிறதோ அங்கு திரண்டு செல்லுங்கள். உங்க பெற்றோர்கள் திரண்டு செல்லுங்கள். உங்கள் ஆதரவை இந்த போராட்டத்துக்கு தெரிவியுங்கள். நண்பர்களே, நீட்டை பற்றி பேசி பிரச்சனை எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நமது நோக்கம் நீட்டு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எஜுகேஷன் செக்டார், ஒட்டுமொத்த மருத்துவம், ஒட்டுமொத்த அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி எல்லாமே கார்பரேட்டைஸ் மயமாக்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கார்பரேட் ஒரு சொசைட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது, இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும்னு நினைக்குது, இண்டிவிஜுவல் அப்ரோச் இருக்கணும்னு நினைக்குது. ஏன்னா ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் இப்படிப்பட்ட சோசியல் மீடியா வலைத்தளங்கள், இன்ஸ்டாகிராம் மட்டும் ஒரு கம்பெனி சம்பாதிக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு வருமானம் 8 லட்சம் கோடி. 2 தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு கம்பெனி சம்பாதிக்குது. உங்கள் பிஹேவியரை மெஷின் லேர்னிங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. இன்னைக்கு கூட்டு குடும்பம் போய் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி ஹஸ்பண்டு தனி, ஒய்ஃபு தனி, பிள்ளை தனி, எல்லாம் மாறிடுச்சு. உங்களை இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணால் என்ன பொருளாலும் வாங்குவீங்க. உங்களை இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணால் என்ன பிராண்டட் தான் நீங்கள் போடுவீங்க. உங்களை இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணால் ஈஸியாக உங்களை கேப்சர் பண்ண முடியும். உங்களை ஒன்று சேர்க்க விட்டா, இது மாதிரி ஒன்று சேர்க்க விட்டா நீங்கள் எல்லாம் அறிவை பெற்று விடுவீர்கள், உணர்ச்சியை பெற்று விடுவீர்கள், போராட்டத்தை மனப்பான்மைக்கு வந்து விடுவீர்கள். உங்களை சேர விடக்கூடாது. இதுதான் கார்ப்பரேட் கல்ச்சர். இந்த கார்ப்பரேட் கல்ச்சர் மோடி இருக்கும் வரை தொடரும். மோடி இருக்கும் வரை தொடரும். மோடி இருக்கும் வரை தொடரும். மோடி போகணும்னா ஈவிஎம் ஒழிக்கப்படணும். ஈவிஎம் ஒழிஞ்சாதான் மோடி ஒழிவார். ஈவிஎம் ஒழிஞ்சாதான் இந்த அநியாயம் ஒழியும், இந்த அக்கிரமம் ஒழியும். இதை நன்னா மனசில் வச்சுக்கோங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடு வெறும் மினிஸ்டரை மாற்றுவதற்காக போராடவில்லை, நீட் தேர்வை ரத்து செய்யணும் போராடு. அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள சிஜேபிக்கும் மற்ற மாநிலம் உள்ள சிஜேபிக்கும் வித்தியாசம். பகுத்தறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. நாம் தான் வழிகாட்ட வேண்டும். எண்ணம் தொடக்கமாக இருந்தாலும் சரி, கடைசியில் ஈவிஎம் ஒழிக்கப்பட்டால் ஒழிய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கே விடுதலை கிடையாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் போராட்டம் தொடர வேண்டும்.
திரு விஜய் அவர்களுக்கு, சோஜப் விஜய் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நண்பர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, இந்த ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டம் உங்களுக்கு வாக்களித்தது உண்மையானால், ஜென்சி உங்களுக்கு வாக்களித்தது உண்மையானால், மெரினாவை மட்டும் திறந்து விடுங்க. மெரினாவை மட்டும் திறந்து விடுங்க. மற்றது ஒட்டுமொத்த இந்தியாவில் நீட்டா இந்த இளைஞர்கள் ஒழிச்சு காண்பான். ஈவிஎம் இந்த இளைஞர்கள் ஒழிச்சு காண்பான். திறந்து விடுங்க. நீங்க மாணவர்கள் மக்கள், இளைஞர்கள் மக்கள் நிற்கிறீங்களா இல்லை மோடி பக்கம் நிற்கிறீங்களா? உறுதியான முடிவு தெரிந்தாகணும். நாளைக்கு தெரிஞ்சாகணும். நன்றி, வணக்கம்.